ஒரு கருத்து. தமிழ்நாட்டில் இஸ்லாமியர்கள் மத்தியில் உருவ வழிபாடு இல்லை அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரியும். அப்படி இருக்கிற போது ஷிர்க் ஒழிப்பு மாநாடு என்ற ஒன்றை இஸ்லாமிய அமைப்புகள் நடத்துகிற போது, இஸ்லாமிய அமைப்புகள் அல்ல, கரெக்ஷன், ஒரு அமைப்பு நடத்துச்சுன்னு சொல்லுங்க, நடத்திய ஒரு இஸ்லாமிய அமைப்பு நடத்துகிற போது அதை எத்தனை இஸ்லாமிய அமைப்புகள் கண்டித்தார்கள்? ஷிர்க் ஒழிப்பு மாநாட்டில் இருக்கிற உருவ வழிபாடு என்கிற வாசகங்கள் எப்படி மற்ற மதத்தை டிஸ்டர்ப் பண்ணுங்கிற குறைந்தபட்சம் இப்ப நீங்க சொன்ன எந்த ஆன்மீக கட்சிக்கு நீங்க என்னென்ன அளவுகோல் வச்சீங்களோ அதெல்லாமே இந்த ஷிர்க் ஒழிப்பு மாநாட்டுக்கு பொருந்தாதா? அதாவது இது ரொம்ப நியாயமான ஒரு கேள்வி. அந்த குறிப்பிட்ட மாநாட்டை நடத்திய அந்த அமைப்பை தமிழகத்தில் உள்ள பெரும்பான்மையான முஸ்லீம்களும் சரி, பெரும்பான்மையான முஸ்லீம் அமைப்புகளும் சரி, யாரும் அவர்களை அங்கீகரிப்பதில்லை என்பதை முதலிலே அந்த மாநாட்டுக்கு எண்ணிக்கையை பாத்தீங்களா? கிரௌடுங்கிறது கிரௌடை வைத்துக்கொண்டு நீங்க ஒரு காட்சி இது பண்ண முடியும். அதை விட பெரிய அதிகமான மக்கள் திரள் கூட்டங்களை பல்வேறு முஸ்லீம் அமைப்புகள் நடத்தியிருக்கின்றது. அது ஒரு அளவுகோலே கிடையாது. அதே நேரத்தில் அவர்கள் ஷிர்க் ஒழிப்பு மாநாடு என்பதற்கு அவர்கள் சொன்ன விளக்கம், நான் அவர்களுக்காக வேண்டி அவர்கள் சார்பாக என்ன விளக்கம் சொன்னாங்கிறது எனக்கு தெரியும். அதனாலதான் அந்த கேள்வி நான் முடிச்சிடறேன். முதலாவதாக அவர்கள் செய்த அந்த மாநாட்டினுடைய தலைப்பு அல்லது அந்த அமைப்பினுடைய செயல்பாடுகள்ல எங்களுக்கு உடன்பாடு கிடையாதுங்கிறத முதல்ல நான் பதிவு செய்து கொள்கின்றேன். இரண்டாவதாக அவர்களிடம் இந்த கேள்வி கேட்டபோது அவர்கள் சொன்னது முஸ்லிம்களிடையே இருக்கக்கூடிய இந்த அடிப்படை கோட்பாடு, ஏகதெய்வ வழிபாட்டுக்கு எதிரான கோட்பாடுகளை பற்றி தான் நாங்கள் இந்த மாநாட்டில் பேசுகின்றோமே தவிர மற்றவர்களை பற்றி பேசவில்லை என்பது அவர்கள் சொன்ன ஒரு விளக்கம். இந்த ஷிர்க் ஒழிப்பு மாநாடு நடந்த போது தமிழ்நாட்டினுடைய பல்வேறு சிறுபான்மை காவலர்கள் அல்லது முற்போக்கு எழுத்தாளர்கள், பல்வேறு தரப்பினரும் கூட அந்த மாநாட்டை கண்டித்து அறிக்கை விட்டிருந்தார்கள். பேராசிரியரிடம் அந்த அறிக்கை வந்ததா? அதாவது அந்த மாநாட்டை பற்றி நான் அறிக்கை வெளியிடவில்லை என்றுதான் சொல்ல விரும்புகிறேன். காரணம் என்னன்னா, அந்த மாநாட்டை நடத்தக்கூடியவர்களுக்கு நேர் எதிர் திசையில இருக்கக்கூடியவர்கள் நாங்கள், இல்லைங்க சார். அந்த அடிப்படையில நான் எந்த அறிக்கையை விட்டாலும் கூட அதை ஒரு பாரபட்சமான ஒரு போக்கிலே தான் பார்ப்பார்களே தவிர அவர்கள் அந்த மாநாட்டை விளம்பரப்படுத்திய விதம், அவர்கள் அந்த மாநாட்டுக்கு வைத்த தலைப்பு, அந்த மாநாட்டில் அவர்கள் எதிர்ப்பு வந்த பிறகு அவர்கள் கொடுத்த விளக்கம், இதெல்லாம் அவர்களுடைய தனிப்பட்ட விஷயம். என்னை பொறுத்தவரையும் எங்களுடைய கட்சி அல்லது எங்களுடைய அமைப்பு இது போன்ற ஒரு பன்முக சமூகத்தில் இந்த மாதிரியான விஷயங்களை எடுப்போமா? நிச்சயமாக எடுக்க மாட்டோம். இந்த ஷிர்க் ஒழிப்பு மாநாடுங்கிற அந்த ஒற்றை காரணம் மட்டும் கிடையாது. அதற்கு பிறகு தமிழ்நாட்டில பல ஊடகங்கள் வகாபிசம் குறித்த பிரச்சனைகளை எழுப்புவதற்கு அந்த ஒரு மாநாடு மிகப்பெரிய அளவில் காரணமாக இருந்தது. ஒரு மத அமைப்பு என்பதை கூட விட்டுவிடலாம். ஒரு பொறுப்பான அரசியல் கட்சியினுடைய தலைவர் என்கிற முறையில், இன்னும் சொல்ல போனால் அரசியல் அறிவியலினுடைய மூத்த பேராசிரியர் என்கிற முறையில் ஒரு நாட்டினுடைய மத சகிப்புத்தன்மையை குறைந்தபட்சமாக நிலைநிறுத்துவதற்கு அவர்களை கண்டித்திருக்க வேண்டும் அல்லது அவற்றை இது தவறுன்னு அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்க வேண்டும்ங்கிற எதிர்பார்ப்பு உங்கள் மீது இருந்தது அப்படிங்கறதா நான் கேட்ட கேள்வியினுடைய பின்னணி. இல்ல, முதலாவதாக தெளிவாக நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அந்த குறிப்பிட்ட அமைப்புக்கு நேர் எதிர்கோட்டில் நிற்கக்கூடியவர்கள் நாங்கள். இன்னும் சொல்ல போனால் டோட்டலாக முழுமையாக அவர்களுடைய செயல்பாடு, அவர்களுடைய வழிமுறை, அவர்களுடைய எல்லா வகையான நடவடிக்கைகளிலிருந்தும் நாங்கள் நிச்சயமாக எதிர்கோட்டில் இருக்கக்கூடியவர்கள், அல்லது நாங்கள் எடுக்கக்கூடிய நிலைப்பாட்டுக்கு எப்போதுமே நேர் எதிர்கோட்டில் நிற்கக்கூடியவர்கள் தான் அவர்கள். எனவே இந்த ஷிர்க் ஒழிப்பு மாநாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பன்முக சமூகத்தில் அரசியல் அமைப்பு சட்டம் நிச்சயமாக ஒரு மார்க்கத்தை, ஒரு மதத்தை பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒரு வழிமுறையை நமக்கு தந்திருக்கின்றது. அந்த வழிமுறையின் அடிப்படையில் அழகிய முறையில பரப்புரையை செய்யலாம். அந்த அழகிய வழிமுறையை அறிந்து கொள்ளாமல், புரிந்து கொள்ளாமல் அதை கரண கொடூரமாக செய்த ஒரு வேலையை தான் அவர்கள் செய்தார்கள். நாங்கள் எப்போதுமே அவர்களுக்கு எதிர்ப்பானவர்கள் என்பது அனைவருக்குமே நிச்சயமாக தெளிவாக தெரிந்த ஒன்றாக இருக்கின்றது.
ஆனா இதனோட தொடர்ச்சிங்கிறது எந்த அளவுக்கு இருக்குன்னா, ரம்ஜான் என்னைக்குங்கிறது அளவுக்கு ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்துறதுங்கிறது என்ன மாதிரியான ஒரு சரியான நிலைப்பாடா இருக்க முடியும்னு தெரியல. தமிழ்நாடு தலைமை ஹாஜி சொல்கிற நாளுக்கும் தமிழ்நாட்டில் ரம்ஜான் பல்வேறு பகுதிகளில் 2 நாள் மாறி மாறி கொண்டாடப்பட்டிருக்கிறது. இந்த இஸ்லாமிய அமைப்புகளுக்கு நாங்கள் தலைமை அல்லது நாங்கள் அத்தென்டிசிட்டிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க கிளைம் பண்ணுகிற போது அதை திருத்த வேண்டிய பொறுப்பில் இருக்கிற நீங்கள் அது வந்து அவங்களுக்கு நேர் எதிரா இருக்காங்கிற ஸ்டேட்மெண்டோட அதை எப்படி முடிச்சுக்க முடியும்? இல்ல நிச்சயமாக இதுல நீங்க ரமலான் பிறைக்கும் இதற்கும் தொடர்புபடுத்தி பேசுவது பொருத்தமாக நான் கருதவில்லை. தமிழ்நாட்டில் வாழக்கூடிய முஸ்லீம்களில் 99 விழுக்காட்டினர் அரசு தலைமை காஜி என்று பெருநாள் என்று சொல்கிறாரோ அந்த நாளில் தான் கொண்டாடுகிறார்களே. அந்த நாள் இல்லாமல் தமிழ்நாட்டில் ரம்ஜான் கொண்டாடப்பட்ட செய்திகள் அவங்களுக்கு இருக்கு. நான் மறுக்கவில்லை. ஆனால் நான் சொன்னது 99 விழுக்காட்டினர் 1% செய்யறதை நீங்க பொதுமைப்படுத்த கூடாது. இரண்டாவது, இதற்கும் அதற்கும் தொடர்பு இல்லை. மூன்றாவதாக நீங்க எதற்கும் தொடர்பு இல்லைன்னு சொல்றீங்க. இல்ல அவங்க தான் அதை கிளைம் பண்றாங்க. இல்ல அவங்க தவறா சொல்றாருங்கிறாங்க. இல்ல அவங்க கிளைம் பண்ணாங்கன்னா அவங்க கிளைமுக்கு உதாரணமாக இந்த நோன்பு பெருநாள்ல சென்னை மாநகரத்துல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய தொலைக்காட்சியினுடைய நியூஸ் பியூரோனுடைய ஆவணங்களை எடுத்துட்டு சென்னை கடற்கரையிலே நடைபெற்ற தொழுகையிலே எத்தனை முஸ்லிம்கள் பங்கு கொண்டார்கள், சென்னை டான் பாஸ்கோ விளையாட்டு திடலிலே நாங்கள் நடத்திய தொழுகையில் எத்தனை பேர் பங்கு கொண்டார்கள், சென்னையில் உள்ள பள்ளிவாசல்களில் 99 விழுக்காடு பள்ளிவாசல் என்று பெருநாள் கொண்டாடப்பட்டதுன்னு பார்க்கும்போது அவர்கள் தலைமை என்று சொல்றது அவர்களாகவே சொல்லிக் கொள்ளலாமே தவிர மக்கள் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்பதாக இல்லை என்பதுதான் யதார்த்தமான ஒரு உண்மை. இரண்டாவதாக இதற்கு ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கலன்னா நாங்க எதிர்ப்புங்கிறது இட்ஸ் டேக்கன் ஃபார் கிராண்டட். ஏனென்றால் நிச்சயமாக அவர்களுடைய வழிமுறை எப்படி இருக்கிறது என்றால் இல்ல தவறுகளை திமுக எதிர்த்தாகும் என்பதற்காக நான் அறிக்கை விடல நம்ம சொல்ல முடியல. இல்ல அது நீங்க கேட்கிற கேள்வி நியாயமான கேள்வி. ஆனால் ஒரு அறிக்கை அப்படிங்கறதை விட அறிக்கை என்பது அரசியல் வரலாற்றில் ஒரு பதிவு. இல்ல நிச்சயமாக நான் அதை மறுக்கவில்லை. ஆனால் தெளிவாக மக்களுக்கு தெரியும், எங்கள் மக்களுக்கு தெரியும் இவர்கள் செய்வது தவறுங்கிறது ஒட்டுமொத்தமாக மக்களுக்கு தெரியும். அவர்களுடைய அந்த மாநாட்டை விட அதிகமான எண்ணிக்கையில பல லட்சக்கணக்கான மக்கள் கூடக்கூடிய நிகழ்வுகள் தமிழ்நாட்டில் பல்வேறு அரசியல் கட்சிகள் பின்னணியில் உள்ள முஸ்லிம் அமைப்புகளாலும் அல்லது பின்னணி இல்லாத ஆன்மீக அமைப்புகளாலும் நடத்தப்படுகிறது.